ஒரு சிறு துளையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு உலகத்திற்குள் நுழையும் சீனா. பாதாள உலகத்திற்கு செல்ல செல்ல காத்திருக்கும் பல ஆச்சரியங்களும் ஆபத்துகளும். ரஷ்யாவின் சாதனையை சீனா முறியடிக்குமா? அப்படி எதற்கு இந்த துளை தோண்டப்படுது? சீனாவின் திட்டம் என்ன? கடந்த 2023ஆம் ஆண்டு சீனா பூமி கடியில கிட்டத்தட்ட ஒரு ஆழமான கிணறு தோன்றதுக்கு முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்த ஆழமான குழி தோண்டும் பணியை சீனா தொடங்கின உடனே பல உலக நாடுகள் உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த துளை 10க்கும் மேற்பட்ட பூமியுடைய அடுக்குகள் வழியா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தோன்றின பல விஷயங்கள் ஆராயும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய இயந்திரத்தை கொண்டு சீனால இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துலதான் இந்த குழியை தோன்றதுக்கான பணி அவங்க தொடங்கி இருந்தாங்க. இப்போ 2025ஆம் ஆண்டு அவங்க ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் சீனா தோன்றினதுல இப்ப அவங்க 10,910 மீட்டர் தூரத்திற்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து இதுக்கப்புறமும் அவங்க தோண்டுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதுதான் ஏசியாவுடைய ஆழமான செங்குத்தான கிணறு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க எண்ணெய் கிணறு ஆரம்பிக்கிறதுக்காகவும் உலகத்துடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்கறதுக்காகவும் சீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த சாதனையை ரஷ்யா ஏற்கனவே படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பள்ளம் தோண்டப்பட்டு 1989ல 12,262 மீட்டர் ஆழத்துக்கு அவங்க பள்ளம் தோண்டி இருந்தாங்க. அதுதான் பூமியிலேயே மனிதர்களால ஆழமா துளையிடப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ரஷ்யா இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் போது அதுல பல சவால்கள் அடங்கி இருந்தது. ஆனா சீனா இப்ப பல அசாதாரண அறிவியல் திறமைகளை வச்சு இன்னும் சுலபமா இந்த துளையை தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. உலகத்தை உற்று நோக்க வைக்கக்கூடிய இந்த திட்டம் எப்போ நிறைவடையும், இதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.